அபிராமி, உன்னை எந்த வேலையும் செய்ய வேணாம்னு தானே சொல்லியிருக்க. ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? என்னால அப்படி இருக்க முடியாதுங்க. என்ன நோயாளி மாதிரி நடத்தாதீங்க. சரி, மாத்திரை போட்டியா? ஐயோ, மறந்துட்டேங்க. இருங்க, நான் போய் போட்டு வரேன். உட்காரு உட்காரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, உட்காருன்னு சொல்றேன்ல. நான் போறேங்க. உட்காரு. இந்த மாத்திரை தானே போடணும். கரெக்ட் டைமுக்கு மாத்திரை போடணும். எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது அபிராமி. மறந்துட்டேங்க. போடு, அப்புறம் எப்படி உடம்பு நல்லா ஆகும். குடி. நான் குண்டடிப்பட்டதுலயே ஒரு பலன் இருக்கதாங்க செய்யுது. அதுல என்ன பலன் இருக்கு? ஆமாங்க, இவ்ளோ அக்கறையா கவனிக்கிறீங்களே. ஏங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என்னது? அதான் கட்சியில மகளிர் அணி தலைவியா யார போடலான்னு இருக்கீங்க? நானும் அதுதான் யோசிக்கிறேன் அபிராமி. நம்ம குடும்பத்துல இருக்காங்கங்கிற அந்த ஒரே தகுதியை வச்சு நம்ம கொடுத்துடக்கூடாது அபிராமி. அதோட திறமையான பொண்ணாவும் இருக்கணும், மக்கள் செல்வாக்கும் இருக்கணும். சுருக்கமா சொல்லுங்க. சின்னவளா பெரியவளா இல்ல நம்ம பொண்ணா? நீ ஏன் உன் பேரை விட்டுட்ட? நீயும் தேர்தலில் நிக்க வேண்டியதானே? நமக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம் சாமி. அது சரி அபிராமி, 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் நிக்க முடியும் அபிராமி. துளசி, மீனா, தீபா, உங்களுக்கு யார தலைவி ஆக்கலான்னு தோணுது? நான் நினைச்சது ஒண்ணா இருக்கு, நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கு. என்னக்கா, என்னாச்சு? மகளிர் அணி பதவி எனக்கு தான் வரும்னு நான் ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருந்தேன். ஆனா மாமா அந்த தீபாவா துளசியா இல்ல மீனாவான்னு ஆப்ஷன் பாத்துட்டு இருக்காரு. ஏன்க்கா, நீங்க தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு திறமைசாலி இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி அந்த துளசி இப்ப கொஞ்ச நாளா ஓசியிலேயே சம்பவம் பண்ணிட்டு இருக்கால. எலெக்ஷன்ல மாமாவுக்காக ஓட்டு கேட்டிருக்கா, அத்தைய காப்பாத்திருக்கா. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணி அவ மேல ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் அவளே உருவாக்கி வச்சிருக்கா. அதனால அவளை மகளிர் அணி தலைவி ஆக்கிருவாரோன்னு சந்தேகமா இருக்க. அச்சுச்சோ, என்னக்கா இது? இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்து கை கெட்டினது வாய் கெட்டாத கதையா இருக்கு. இப்ப என்னக்கா பண்றது? இப்போ அந்த பதவி எப்படிக்கா உங்க கைக்கு கொண்டு வர்றது? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அந்த துளசிய இவங்களோட வழியில இருந்து மொத்தமா எடுக்கணும். எப்படிக்கா? எப்படி? இந்த வீட்லயே இருக்க முடியாத மாதிரி பண்ணணும். அவளை இவங்களே கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளணும். ஆனா அவ அவ்வளவு ஈஸியா வீட்டை விட்டு போறவே இல்லையேக்கா. அதுவும் எனக்கு தெரியும். அவளே மனசு உடைஞ்சு அவமானப்பட்டு செத்தரலாமாங்கிற அளவுக்கு யோசிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணா மட்டும்தான் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். விட மாட்டேன். இத்தனை நாளா விட்டு கொடுத்ததெல்லாம் போதும். அந்த மகளிர் அணி தலைவி பதவி எனக்கு தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. ஹலோ, யாரு? துளசி அக்காவா? ஆமா, நீங்க யாரு? அக்கா, நான் உங்க வீட்ல வேலை பார்த்தாங்கல்ல கணக்கு புள்ள, அவர் ஊர்ல இருந்து பேசுறேன்க்கா. உங்க பேரு? அக்கா, நான் யாரு, என் பேரு இதெல்லாம் கேட்காதீங்கக்கா. உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்ல தான் நான் கால் பண்ணேன். என்ன விஷயம்? அந்த கணக்கு புள்ள லேசப்பட்ட ஆள் இல்லக்கா. அந்த ஆளை பத்தின நிறைய ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அந்த ஆளு ஜெயில இருக்கான்னு அசால்ட்டா இருக்காதீங்க. ஜெயில இருந்தாலும் ஏகப்பட்ட சதி திட்டம் போடுவான். இத பாருங்க, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? உங்க மாமனார் ஈஸ்வரமூர்த்தி ஐயானால நிறைய பலன் அடைஞ்சவங்கல்ல நானும் ஒருத்தி. எங்க ஊருக்கும் எங்க குடும்பத்துக்கும் நிறைய நல்லது பண்ணிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் குடும்பத்துக்கு ஒரு கெட்டதும் நடக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் பேசுறேன். அப்புறம்க்கா,
எனக்கு இப்பதான் கல்யாணம்லாம் முடிவாயிருக்கு. என்னை பத்தி வெளியே யாருக்கிட்டயும் சொல்லிடாதீங்கக்கா. உங்ககிட்ட பேசுறது தெரிஞ்சாலே என்னை கொன்னுடுவாங்க. சரி, நீங்க சொல்றதெல்லாம் நான் அப்படியே நம்ப முடியாதுங்க. உங்ககிட்ட இது உண்மைன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அக்கா, இப்படி கேட்டா நான் என்னக்கா சொல்றது? உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானேக்கா நான் சொல்றேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு ½ an hourல காரம்பாக்கம் பொன்னியம்மன் கோவிலுக்கு வந்துருங்க. நான் நேர்ல உங்களுக்கு எல்லா ஆதாரமும் கொடுக்கறேன். அக்கா, மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு தனியா வந்துருங்கக்கா. வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா என் உயிருக்கே ஆபத்தாயிடும்க்கா. ஹலோ, ஹலோ அக்கா, வந்துட்டீங்களா? ஆமா, நீங்க சொன்ன டைம்க்கு நான் கரெக்டா வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? இல்லக்கா, நான் இங்க கொஞ்சம் பக்கத்துல வந்தேன். சரி இருங்கக்கா, நான் அங்க வந்துடுறேன். நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. ஹலோ, ஹலோ, என்னம்மா நீங்க என்ன வர சொல்லிட்டு நீங்க வராம இருக்கீங்க? என்ன ஏமாத்துறீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லக்கா. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வாங்க. சரிக்கா. துளசி அக்கா? ஆமா, நீங்க தான் எனக்கு கால் பண்ணீங்களா? ஆமாக்கா. என்னங்க நீங்க எனக்கு கால் பண்ணி வர வச்சுட்டு உங்களை ஆளை காணோம். இல்லக்கா, யாருக்கும் தெரியாம வரணும். அந்த ஆள் விஷயத்த நான் வெளியில சொல்றேன்னு தெரிஞ்சாலே எனக்கு பெரிய ஆபத்துக்கா. அதனாலதான். சரி, அவங்கள பத்தின எவிடன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அது எங்க? இல்லக்கா, இப்போ கையில இல்ல, என்னோட ரூம்ல இருக்கு. கொஞ்சம் வரீங்களா? நான் எடுத்து கொடுத்துட்றேன். ஏமா, கையோட எடுத்துட்டு வர வேண்டியதானே? இல்லக்கா, வர வழியில யாராவது அதை பார்த்துட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாயிடும். அதுக்காக தான்க்கா, ப்ளீஸ். சரி வாங்க. ம். வாங்கக்கா.